வணக்கம். மற்றொரு அறிவியல் தொடரிலே நாங்கள் உங்களை காண்கின்றோம். மிக மகிழ்ச்சி. நாம் இப்பொழுது அறிவியல் தொடர் 15க்கு வந்துள்ளோம். இது காசா என்று சொல்வார்கள். காசா பள்ளத்தாக்கிலே ஈஜிப்திலே இருக்கின்ற அந்த பெரிய கிரேட் பிரமிட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பிரமிட்டை பற்றிய விவரங்களும் அதோடு சம்பந்தப்பட்ட அந்த உளவாளிகள் பற்றிய விவரங்களையும் நாங்கள் அறியப் போகின்றோம். இந்த விவரங்கள் நாங்கள் முன்னவே ஓரளவுக்கு அரைகுறையாக அறிந்த விடயங்கள் தான். பாடசாலை புத்தகங்களிலும் ஏனைய ஆவணங்களிலும் நாங்கள் இதை பற்றி தெரிந்திருக்கின்றோம். ஆனால் அவை முழுமையானவையும் இல்லை, அரைகுறை என்று சொல்லக்கூடிய ஒரு சில விடயங்கள் மட்டுமே. நீங்கள் இப்பொழுது இந்த விடயம் பற்றிய முழு விவரங்களையும் தெளிவாக அறியப் போகின்றீர்கள். இதை சுருக்கமாக கூறுவதாக இருந்தால், இந்த காசா பிரமிட்டை எப்பொழுது கட்டப்பட்டது, ஆரம்பத்திலே இது எப்பொழுது கட்டப்பட்டது, இதை கட்டியவர்கள் யார், என்னென்ன தேவைக்காக இதை கட்டினார்கள், இது எத்தனை தடவைகள் புதுப்பிக்கப்பட்டது, இறுதியாக அதை புதுப்பித்த அரசர்கள் யார், இந்த கட்டிடத் தொழிலிலே எத்தனை தொழிலாளிகள் யார் யார் ஈடுபட்டிருந்தார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வசதி என்ன போன்ற விடயங்களும், அத்தோடு இந்த பிரமிட்டுக்குள்ளே சென்ற ஆய்வாளர்களும் திருடர்களும் கூட மர்மமான முறையிலே இறந்தார்கள். அதற்குரிய காரணம் இதுவரை அறியப்படவில்லை. அதற்குரிய உண்மையான காரணம் என்ன காரணத்தால் இறந்தார்கள் என்ற உண்மையான விவரங்களையும், அத்தோடு நாங்கள் இதுவரை அறியாது இருக்கும் இந்த உளவாளிகள் பற்றிய விவரங்களையும் நாங்கள் முழுமையாக பார்க்க போகின்றோம். இந்த உளவாளிகள் என்று அறிபவர்கள் வெளி உலகத்தைச் சேர்ந்த அறிஞர்கள். அவர்கள் இந்த காசாவிலே உள்ள பிரமிட்டின் அடியிலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் 1-2 பேர் அல்ல, 2100 பேர். இவர்கள் மிக நீண்ட காலமாக இங்கே வாழ்ந்தார்கள். இவர்கள் யார், எதற்காக வாழ்ந்தார்கள், இவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்களா இல்லையா போன்ற அனைத்து விடயங்களையும் நீங்கள் அறியப் போகின்றீர்கள். மிகவும் அதிசயமான விடயங்கள், உங்களுக்கு கேட்பதற்கு வியப்பாக கூட இருக்கும். இறுதியாக நாங்கள் இந்த காசாவுக்கு அடியிலே இருந்த நகரத்துக்கு ஒரு நாள் விஜயத்தையும் செய்யலாம். நாங்கள் அங்கே என்ன இருந்தது, எவ்வாறு போகிறது, எப்படி போனார்கள், இவ்வளவு தூரம், அங்கே என்னென்ன பொருட்கள் இருந்தன என்ற அனைத்து விடயங்களையும் ஒரு டூர் மாதிரி நாங்கள் இறுதியாக காணலாம். அந்த வகையிலே இந்த விஷயம் மிகவும் மிகவும் அவசியமானதும் அதிசயமானதுமான விடயத்தை நீங்கள் அறியப் போகின்றீர்கள். குறிப்பாக இது பாடசாலை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏனையோருக்கும் மிகவும் உதவியான ஒன்றாக இருக்கும். ஆகவே இதை நீங்கள் மட்டும் கேட்டுட்டு விட்டுவிடாமல் உங்களுடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிந்தோரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வதை நீங்கள் அவரோடு சொல்லி செய்ய வேண்டும் என்று அல்ல. நீங்கள் இதை உங்களுடைய கையடக்க தொலைபேசியிலே கேட்கின்ற பொழுது அதிலே இருக்கின்றது கீழுக்கு ஷேர் என்ற ஒரு பட்டன். அதை நீங்கள் நினைத்து விட்டால் அது எப்படி ஷேர் பண்ண போகிறீங்கள் என்று கேட்கும். நீங்கள் எந்த மீடியாவை நீங்கள் பார்க்குறீர்கள் என்று, அந்த மீடியாவை நீங்கள் வாட்ஸ்அப், எங்களை பொறுத்தவரையிலே இங்கே அநேகமாக வாட்ஸ்அப் ஏனைய இடங்களில் ஒவ்வொரு மீடியாக்களை பாவிக்கிறார்கள். அது உங்களோட கையடக்கத்திலே தரும் உங்களுக்கு. அதை நீங்கள் நசித்து அதிலே உங்களுடைய நண்பர்களுடைய பெயர்கள் இருக்கும். நீங்கள் அதை ஒவ்வொருகளையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டால் அநேகமாக ஒரே தரத்தில் நீங்கள், நான் நினைக்கிற ஒரு 5 பேருக்கு தான் அனுப்ப முடியும். அதை அனுப்பிவிடலாம். உங்களுக்கு தெரியாமலே அது போய்விடும். நீங்கள் போய் ஒருவருக்கும் சொல்லி நீங்கள் பாருங்கள் அப்படி எல்லாம் நீங்கள் கம்பெயின் செய்ய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இதை செய்யுங்கள். என்ன காரணம் என்றால் இது மிக மிக முக்கியமான அம்சம். நாங்கள் அரைகுறையாக மட்டுமில்லை, ஒரு சில விஷயங்களை தான் இருக்கின்றோம். இது பல்வேறு விடயங்களிலே உண்டு. இதை நீங்கள் இப்போ கேட்க போகிறீர்கள். நான் நினைக்கிறேன் எப்படியாவது இது ஒரு 4 அல்லது 5 தொடராக தொடர்ந்து செல்லும்.
நாங்கள் இப்பொழுது பார்க்க போவது 15 தொடர் 1 பகுதி. முதலாவதாக எப்போது கட்டப்பட்டது என்ற அம்சம் இது மிகவும் அவசியமான ஒன்று. நாங்கள் அறிந்திருப்பது எங்களுடைய விஞ்ஞானிகள் கூறுவது 4500 வருடங்கள், அதாவது கிறிஸ்துக்கு முன் 4500 வருடங்களிலே கட்டப்பட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுவது அந்த பிரமிட்டிலே இருக்கின்ற மூலப்பொருட்களை ஆராய்ந்து அதனுடைய வயதிலேயே கணித்து கூறுகிறார்கள். அவர்கள் சொல்வது சரியானது. 4500 என்று சொல்வது சரியானது. அதாவது இது 2வது தடவை புதுப்பித்ததுக்கு பிறகு உள்ள காலம்தான் அது. உண்மையாக கட்டப்பட்ட காலம் அது அல்ல. இறுதியாக 2வது தடவையாக புதுப்பித்தவர் ஷியோப் என்னும் அரசன். அந்த பொருட்கள் தான் இப்பொழுது அங்கே அந்த பிரமிட்டில் இருக்கின்றன. அதுதான் எங்களுடைய விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இது கட்டப்பட்டது அந்த வெளியுலக அறிஞர்களுடைய கூற்றும்படி 2 ஸ்டெல ஏஜஸ் என்று சொல்லுகிறார்கள். 2 ஸ்டெல ஏஜஸ் என்று சொன்னால் ஒரு நட்சத்திரம் உருவாகி அது முழு அந்த பலத்தையும் பெறுவதற்கு அல்லது முழுமையும் பெறுவதற்கான காலம். அது 36,650 ஆண்டுகள். அது ஒரு ஸ்டெல இயர். அதை போல 2 மடங்கு என்று கூறுகிறார்கள். அப்படி என்றால் அது 73,300 ஆண்டுகள். இது உண்மையில் முதலாக கட்டப்பட்டது. அந்த ஷியோப் என்று நாங்கள் அழைக்கின்றது பெரிய பிரமிட். அதை பற்றி தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். சின்ன பிரமிட்டுகளை பற்றி பேசவில்லை. இந்த பிரமிட்டுகள் என்பது நூற்றுக்கணக்காக பூமியில் இருக்கின்றது. அது முக்கியமானது இந்த ஷியோப் பிரமிட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெரிய பிரமிட் தான். அதை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பேசுகின்றோம். ஆகவே இது கட்டப்பட்டது உண்மையிலே இது இவங்கள் சொன்னது கிட்டத்தட்ட 1955 சொன்னவர்கள் இந்த ஆண்டைகள். இப்பொழுது அதன் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளை நாங்கள் அது சேர்க்க வேண்டும். சேர்த்தால் இன்றைய 2026 கணக்கு பார்ப்பதாக இருந்தால் 73,370 ஆண்டுகள் என்று கூறலாம். குறிப்பாக அந்த அவ்வளோ கட்டப்பட்ட காலம் அதுதான் அந்த உண்மையான காலம். இதை தொடர்ந்து பூமியிலே அதற்கு பின்னர் பல்வேறு இடங்களில் இந்த பிரமிட்டுகள் அமைக்கப்பட்டன. அது மிக பிந்திய காலத்துக்கு பிறகுதான் அது தொடங்கியது. அதாவது கிட்டத்தட்ட 10,800 அல்லது 11,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்துதான் வெவ்வேறு இடங்களிலும் நிலத்துக்கு மேலே மட்டுமல்ல நிலத்துக்கு அடியிலும் பல்வேறு பிரமிட்டுகள் பூமி முழுவதும் கட்டப்பட்டது. இதில் இந்த பிரமிட் நாங்கள் பார்க்கின்ற இந்த காசா பிரமிட் கட்டப்பட்ட பொழுது இந்த இடம் மிக பெரிய காடான பகுதியாக வனமாக இருந்த இடம். அதற்கு பின்னர் அதெல்லாம் அழிந்து இப்பொழுது பாலைவனமாக இருக்கின்றது. அந்த இடத்தில் தான் இது கட்டப்பட்டது. அந்த 73,370 ஆண்டுகளுக்கு முன்னர் கண்டது போல பூமிக்கு மேலே மாத்திரமல்ல பூமிக்கு அடியிலும் பிரமிட்டுகள் கட்டப்பட்டன. அவையெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு சில பிரமிட்டுகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் கண்டுபிடிக்காமல் நிறையவே வனங்களிலும் நிலத்துக்கு கீழேயும் அடர்ந்த காடுகளிலும் கட்டப்பட்டிருக்கின்றது. அவை காலகதியிலே கண்டுபிடிக்கப்படலாம். அதுபோல இந்த பிரமிட் காசாவில் காணப்படுகின்ற இந்த பிரமிட் கூட முதலாவது தரம் 73,370 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டதுக்கு பின்னர் மிக நீண்ட காலமாக அது பாவிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் இங்கே ஆண்டுகள் தந்திருக்கின்றேன். 9,545 வரையும் அந்த பிரமிட் பாவிக்கப்படவில்லை. பாவனை என்று கைவிடப்பட்டிருந்தது. மிக நீண்ட காலத்துக்கு கைவிடப்பட்டிருந்த காலத்தினாலே இந்த பிரமிட் சிதைவடைவை தொடங்கிவிட்டது. அந்த முழு உருவத்தில் அது இருக்கவில்லை. அதனால் அதை திருத்த வேண்டிய தேவையும் ஏற்பட்டிருந்தது. நீண்டகால பாவனையின்மையினால் சிதைவுற்றிருந்த அந்த கீசாவில் உள்ள பிரமிட் கிட்டத்தட்ட இந்த பெருவெள்ளம் என்று நாங்கள் அறிவோம். அதாவது பைபிளிலே கூறப்படுகின்ற அந்த பெருவெள்ளம் எப்போது நடந்தது என்பதை பற்றி எங்களுக்கு சரியாகவே தெரியும். அந்த டிஸ்ட்ரோயர் என்ற அந்த தொடரிலே அதன்படி பெருவெள்ளம் நடைபெற்றது கிறிஸ்துவுக்கு முன் 4,613. அத்தோடு 300 வருடங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்வோமானால் 4,913 என்று எண்ணளவாக நான் கூறலாம். அந்த காலத்திலே அந்த ஆண்டிலே அந்த அரசன் சலூக் என்னுடைய மகன் சொரீத் என்று அழைக்கப்படுவார்.
அவன் ஒரு அற்புதமான சக்தியை கொண்டிருந்தவன காலத்திலே, அதாவது எதிர்காலத்திலே நடைபெறப் போகின்ற பாரிய நிகழ்வுகளை அவன் முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் சக்தியை பெற்றிருந்தவன். அதன்படி அவன் இந்த பூமியோடு வேறு ஒரு கிரகம் மோதி இந்த பூமியிலே உள்ள மனிதர்களையும் ஏனைய உயிரினங்களையும் அழிந்து போவதாக அவன் கண்டு அந்த விடயத்தை அவன் தனது தந்தை சலுக்கு கூறியிருந்தான். அந்த செய்தியை கேட்ட அரசன் சலூக் தன்னுடைய அறிஞர்களை அழைத்து இந்த விவரத்தை தெரிவித்த பொழுது அவர்களெல்லாம் ஆராய்ந்து அந்த இது உண்மைதான் என்று அவனுக்கு கூறினார்கள். அதாவது பூமியோடு மற்றும் ஒரு கிரகம் மோத இருக்கின்றது, அதனாலே பாரிய அழிவுகள் ஏற்பட போகின்றது என்றதை சரியாக கணித்து அந்த எப்ப நடைபெறப் போகிறது என்ற விவரங்கள் எல்லாம் அரசனுக்கு கூறியிருந்தார்கள். உடனே அரசன் இந்த பழுதடைந்திருந்த அந்த பைரமிட்டை திருத்தும்படி கட்டளையிட்டான். இது முதலாவது முறை திருத்தப்பட்டது. அது மாத்திரமல்ல, இந்த பிரமிட்டுக்குள்ளே இந்த அழிவுகள் வருகின்ற பொழுது அங்கு நீண்ட காலம் தங்கியிருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே அழிவுறாமல் இருக்கின்ற பொருட்களை எல்லாம் சேகரித்து வைப்பதற்காக பிரமிட்டுக்கு அடியிலே ஒரு சில இடங்களை தயாரித்து அந்த உணவுப் பொருட்களையும் அங்கே சேகரித்து வைக்கும்படி அரசன் சலூக் கட்டளையிட்டிருந்தான். அதன்படி அது செய்யப்பட்டு தொடர்ந்து அந்த சலூக் செய்த காலத்திலே இருந்து தொடர்ந்து ஒரு 300 வருடங்களுக்கு இந்த பிரமிட் நன்றாக பராமரிக்கப்பட்டு வந்தது. அத்தோடு அரசன் சலூக் திருத்துகின்ற பொழுது அந்த வெள்ள நீர் உள்ளே புகாமல் இருப்பதற்காக அந்த பிரமிட்டினுடைய சுவரின் முழுவதையும் சுண்ணாம்பு கலவையாலே, தடித்த சுண்ணாம்பு கலவையாலே பூசி தண்ணீர் வராமல் தடுப்பதற்காக பூசும்படி அவன் கட்டளையிட்டிருந்தான். அவ்வாறு திக்கான சுண்ணாம்பு கலவையாலே, கடுமையான கலவையாலே அது மெழுகப்பட்டிருந்தது அந்த பிரமிட் முழுவதும். அப்பொழுது அது வெண்ணிறமாகத்தான் காணப்பட்டது. முழுக்க அது சுண்ணாம்பு கலவையாலே பூசப்பட்டபடியால் அது வெண்ணிறமாக அது காணப்பட்டது. அத்தோடு அந்த சுண்ணாம்பு கலவையிலே, அதாவது மேலுக்கு பூசப்பட்ட அந்த சுண்ணாம்பு கலவையிலே எதிர்காலத்திலே வர இருக்கின்ற அந்த அழிவு எப்பொழுது வர இருக்கின்றது என்ற அந்த நுண்ணியமான அந்த காலத்தையும் குறிப்பிட்டு அதை அவர்கள் ஒரு குறியீடுகள் மூலம் அந்த சுண்ணாம்பு கலவையிலே அறிவித்திருந்தார்கள். அது மறந்து போகாமல் இருப்பதற்காக இந்த ஆண்டு என்ன நேரத்திலே இந்த அழிவு வருகின்றது என்பதை பொதுமக்களுக்கும் ஏனையோருக்கும் அறிவிப்பதற்காக அந்த சுண்ணாம்பு கலவையிலே குறியீடு செய்யப்பட்டிருந்தது அந்த காலத்தை பற்றியது. இது எப்பொழுது நடைபெற்றது என்றால், நாங்கள் முன்னது பார்த்தது போல பெருவெள்ளத்துக்கு 300 ஆண்டுகளுக்கு முதல் நாங்கள் சொன்னோம். அது பெருவெள்ளம் நடைபெற்றது கிறிஸ்துவுக்கு முன் 4613. அதோடு நாங்கள் 300 சேர்த்து கொண்டால் இது நடைபெற்றபடி, அதாவது லூக் முதல் முறையாக இந்த காசா பிரமிட்டை திருத்தியது கிறிஸ்துவுக்கு முன் 4911 என்று நாங்கள் கூறலாம். ஆரம்பத்திலே நாங்கள் கண்டது போல 73,370 ஆண்டுகளுக்கு முன்னர் இது கட்டப்படும் பொழுது இதனுடைய உயரம் அதாவது உச்சி வரையான உயரம் 152.5 மீட்டர்களாக இருந்தது. அதுதான் அந்த முதல் கட்டப்பட்ட அந்த புதிய பிரமிட்டினுடைய உயரம். ஆனால் இப்பொழுது அந்த உயரம் அங்கே இல்லை. அங்கே அந்த சுண்ணாம்பு கலவைகள் எல்லாம் அழிந்து போய் இப்பொழுது அது 146 அல்லது 148 கிலோமீட்டர் அப்படி மட்டும்தான் இருக்கின்றது. இந்த உயரம், இந்த 152.5 மீட்டர் என்ற உயரம் வெறும் கணக்கு மட்டுமல்ல, இது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலே உள்ள தூரத்தை துல்லியமாக காட்டுகின்ற தூரம். அதாவது 1 மீட்டருக்கு 1 மில்லியன் கிலோமீட்டர் என்ற அந்த அடிப்படையிலே இது கணக்கிட்டு இந்த பிரமிட் கட்டப்பட்டது.
அது மாத்திரமல்ல, இந்த பிரமிட்டிலே இருக்கின்ற அனைத்து அளவுகளும் பிசிக்ஸ், விஞ்ஞானம் சார்ந்த விடயங்கள், அநேக விடயங்களை குறிப்பிடுகின்ற வகையிலே இது கட்டப்பட்டிருக்கின்றது. இது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல. இது உண்மையிலே இதில் இருக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் நாம் அறிவோமானால் இது ஒரு விஞ்ஞான கூடம், விஞ்ஞான அறிவியல் கூடம். பல்வேறு விடயங்கள் அங்கே உண்டு. இது நுணுக்கமாக அங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது எம்முடைய அறிவுக்கு அது புகாத விடயம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நாங்கள் அறிய நாங்கள் முயற்சிக்கலாம். அது நாங்கள் இதுவரை நான் கூறவில்லை உங்களுக்கு என்னத்திற்காக இது கட்டப்பட்டது என்று. ஆரம்பத்திலே இது கட்டப்படும் பொழுது பெருவெள்ளத்திலே இருந்து, அதாவது இந்த நாங்கள் முதல் கண்ட அந்த டிஸ்ட்ரோயர் என்ற கிரகம் எமது பூமிக்கு அண்மையிலே வருகின்ற பொழுது பூமியை அது அசைத்து விடுகின்றது. இதன் காரணமாக பூமியிலே பெருவெள்ளங்கள், அதாவது சுனாமி என்கின்ற வெள்ளங்கள், பெருவெள்ளம், ஆழி பெருங்கடல் என்று சொல்லுவோம். மற்றது அந்த வோல்கேனோஸ், எரிமலைகள் வெடிச்சு சிதறுதல் போன்ற விடயங்கள் ஏற்பட்ட விடயங்களை நாங்கள் முதலே பார்த்திருக்கின்றோம் எங்கள் டிஸ்ட்ரோயர் என்ற அந்த தொடரிலே. இதனாலே பூமியிலே மிக பயங்கரமான அழிவுகள் காலத்துக்கு காலம் ஏற்பட்டது. இந்த அழிவுகளில் இருந்து மனிதர்களையும் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக கட்டப்பட்டது தான் இந்த பிரமிட். எல்லா பிரமிட்டும் அதே காரணத்துக்காகத்தான் கட்டப்பட்டது. மனிதர்களையும் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காக அந்த பெருவெள்ளத்தில் இருந்து. இதற்கு காரணம் இந்த டிஸ்ட்ரோயர் என்ற அந்த கிரகம். அதை பற்றி நிறையவே உங்களுக்கு தெரியும். அதை இப்பொழுது தெரியாதவர்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறதா இருந்தால், எமது கிரக குழுமத்திலே ஒரு கிரகம் உண்டு. அது இதுவரை எங்களுடைய விஞ்ஞானிகளால் அறியப்படவே இல்லை. இந்த கிரகம் எமது கூட்டத்தை சேர்ந்தது அல்ல. அது வேறு ஒரு கிரக கூட்டத்தை சேர்ந்த அந்த கிரகம் எமது கிரக குழுமத்துக்குள்ளே இன்றைக்கு 390,000 ஆண்டுகளுக்கு முதல் உள்ளே வந்து அது எங்களுடைய கிரகங்களோட சுற்றி கொண்டு இருக்கின்றது. ஆனால் இது வெளியில் இடத்தைச் சேர்ந்த கிரகம் என்றபடியால் இந்த கிரகத்துக்கு ஒரு சுழல் பாதையும் இல்லை, சுழல்கின்ற காலமும் இல்லை. இதனாலே இது கண்டபடி சுழல்கின்றது. சுழல்கின்ற காலமும் அப்படித்தான். ஏறத்தாழ 650 வருடங்கள் தொடக்கம் 415-25 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலமாக இருக்கும். அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும், இடையில தான் இருக்கும். இந்த காலங்களிலே குறிப்பாக 3வது முறை வருகின்ற பொழுது அது பூமியிலே பாரிய அழிவுகளை ஏற்படுத்தி வந்திருக்கின்றது. இந்த விடயம் உங்களுக்கு தெரியும். அந்த டிஸ்ட்ரோயரில் பார்க்கும் பொழுது 3வது தடவை வருகின்ற பொழுது என்னென்ன அழிவுகள் இங்கே ஏற்பட்டது. பூமியிலே மட்டுமல்ல, ஏனைய கிரகங்களையும் அது தாக்கி அதை நிலைகுலைய செய்து சில கிரகங்களை அழித்தும் இருக்கின்றது வெளியிலே. இவ்வாறான அழிவுகள் தொடர்ந்தும் வரும் என்பதை அந்த காலத்து விஞ்ஞானிகளும் அறிந்திருந்தார்கள். எங்களுடைய விஞ்ஞானிகளுக்கு அதை பற்றி தெரியவில்லை, என்ன காரணமோ புரியவில்லை. இந்த கிரகம் என்றும் உண்டு, அதை பற்றிய முழு விவரங்களை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த கிரகத்தினுடைய தாக்கத்திலே இருந்து மனிதர்களையும் உயிரினங்களையும் பாதுகாப்பதற்காகத்தான் முதலாக இந்த பிரமிட் கட்டப்பட்டது. ஆனால் பிற்பட்ட காலத்திலே வெவ்வேறு தேவைகளுக்கும் அது பயன்படுத்தப்பட்டது. உதாரணமாக அரசர்களுடைய விழாக்களை நடத்துதல், முடிசூட்டு விழா போன்ற திருமண விழா போன்றவற்றை நடத்துதல் போன்ற விடயங்களுக்கும் ஏனைய பொது விடயங்களுக்கும் அது பாவிக்கப்பட்டது. இறுதியாக இந்த பெரோ பிரிஸ்ட் போன்றவர் இறந்தால் அவர்களை மம்மிஃபை பண்ணி அதிலே அடக்கம் செய்வதற்கும் இறுதி காலங்களிலே அது பாவிக்கப்பட்டது. இப்படி பல விடயங்களுக்காக பாவிக்கப்பட்டது தான் இந்த பிரமிட். ஆனால் கட்டப்பட்டது உண்மையிலே மனிதர்களையும் உயிரினங்களையும் பெருவெள்ளத்திலே இருந்து, சுனாமியிலே இருந்து பாதுகாப்பதற்காக என்பதுதான். அனைத்து பிரமிட்டுகளும் இங்கே கட்டப்பட்டிருக்கின்ற 1வது பிரமிட்டாக இருந்தாலும் சரி, ஏனைய பிரமிட்டுகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஒழுங்குமுறையின் அடிப்படையிலே தான் அது கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிரமிட்டும் அதை கட்டுகின்ற பொழுது அந்த லியோ, அந்த ஓரியன் கிரகத்தை நோக்கித்தான் வடிவமைத்தார்கள். அதன் ஒழுங்குமுறை அந்த ஓரியன் கிரகத்தை நோக்கி அது கட்டப்பட்டது. ஆனால் பிற்பட்ட காலத்திலே ஒரு விடயம் மட்டும்
அந்த ஃபீனிக்ஸ் அந்த சிங்க முகம் உள்ள அந்த பிரமிட்டுக்கு முன்னாலே இருக்கின்ற அந்த சிலை அது பிற்பண்ட காலத்திலே 1500 ஆண்டுகள் கட்டப்பட்டது. சிவப்பனுடைய காலத்திலே அது மட்டும் லியோ கிரகத்தை நோக்கி ஒழுங்குபடுத்தப்பட்டது. இனி அனைத்துமே ஓரியன் கிரகத்தை நோக்கித்தான் கட்டப்பட்டது. அந்த அதை ஒழுங்கு செய்யப்பட்டது. அதை பார்க்கின்ற காலத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த பிற்பட்ட காலத்திலே சிவப்பனுடைய காலத்திலே கட்டப்பட்டது தான் இந்த சிங்க முகம். அது கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டது. அது லியோ கிரகத்தை நோக்கி ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரே ஒரு உருவம். அதுதான் பிரமிட்டுகள் எதுவும் லியோ கிரகத்தை நோக்கி ஒழுங்குபடுத்தப்படவில்லை. இரண்டாவது முறையாக இது பழுதடைந்த வந்து திருத்தப்படும் பொழுது அதை திருத்தியவன் அரசனுடைய பெயர் சியோப் என்பவர். ஏனைய சலூக் திருத்தியது எல்லாம் வெளிப்புறமாகத்தான், வெளிப்புற வேலைகள் தான் செய்திருந்தார். அவர் தான் இந்த சுண்ணாம்பு கலவை மூலம் பூஜை செய்தவர். ஆனால் சியோப் திருத்தும் பொழுது அது வெளிப்புறம் மட்டுமல்ல, அது உள்புறமும் சிதைவடைந்தது. அதன் காரணமாக சியோப்பனுடைய காலத்திலே அது ஒரு முழுமையான திருத்த வேலையாக அது அமைந்தது. உள்புறமும் திருத்தி அமைக்கப்பட்டது. வெளிப்புறம் மட்டுமல்ல, உள்புறமும் திருத்தி அமைக்கப்பட்டது. அதனால்தான் இந்த பிரமிட்டுக்கு ஷியோப் பிரமிட் என்று அழைப்பது காரணம். உள்ளுக்கு வந்து இப்பொழுது அந்த நாங்கள் முதல் கண்டது போல எமது விஞ்ஞானிகள் இது 4500 ஆண்டுகள் பழமையானது, அப்போதான் கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார்களே, சரியானது. ஆனால் கட்டப்பட்டது 4500 அல்ல, 4500 தான் முழுமையாக திருத்தி அமைக்கப்பட்டது. அந்த பொருட்களை அங்கே அந்த பிரமிட்டிலே இருக்கிற பொருட்களை ஆராய்கின்ற பொழுது அவங்களுக்கு அந்த ஆய்வு மூலம் கிடைக்கின்ற அந்த தரவு 4500 ஆண்டுகள் என்று தான் சொல்லும். அதன் அடிப்படையிலே தான் ஒரு 4500 ஆண்டுகள் என்று நமது விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். உண்மையில் இது கட்டப்பட்டது இன்றைக்கு நாங்கள் கணக்கு பார்த்தோமானால் 73,370 ஆண்டுகள் என்று நாங்கள் தெளிவாக கூறலாம். இனி நாங்கள் தொடர்ந்து இதை யார் கட்டினார்கள் என்ற கேள்விக்கு அந்த விடையை காண்போம். இந்த காசாவிலே உள்ள பிரமிட், நாங்கள் பிரமிட் எல்லாம் கதைக்கின்ற அனைத்து விடயங்களும் இந்த காசாவிலே உள்ள அந்த கிரேட் பிரமிட் என்றது தான் குறிக்கும். ஏனவற்றை பற்றி நாங்கள் சொல்லவில்லை. அது ஒவ்வொரு காலங்களிலே அது கட்டப்பட்டவை. இந்த காசாவிலே இருக்கின்ற அந்த பெரிய பிரமிட்டை கட்டியவர்கள், அதை வடிவமைத்தவர்களும் வெளி உலகவாசிகள். 2 கிரக குழுமத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் ஓரியன் லியோ ஆகிய 2 கிரக குடும்பங்களையும் சேர்ந்த வாசிகள். அவர்கள்தான் ஆரம்பத்திலே இங்கே வசித்தவர்கள். அவர்கள்தான் இந்த பிரமிட்டை ஆரம்பத்திலே கட்டினார்கள். வெளி உலக வாசிகள் ஓரியன் கிரகத்தையும் லியோ கிரகத்தையும் சேர்ந்தவர்கள். அந்த காலத்திலே லியோ ஓரியன் கிரகவாசிகள் கட்டுகின்ற பொழுது அந்த பெரிய பிரமிட் மட்டும்தான் கட்டியிருந்தார்கள். அதற்கு முன்னாலே இப்பொழுது காணப்படுகின்ற அந்த ஃபினிக்ஸ் என்று சொல்கிற சிங்க உருவம் அதெல்லாம் அப்பொழுது கட்டப்படவில்லை. அது பிற்பட்ட காலத்திலே தான், அது ஷியோப்பினுடைய காலத்திலே தான் கட்டப்பட்டது. இது எவ்வாறு கட்டப்பட்டது என்று நாங்கள் கேட்போமானால், அனைத்து வேலைகளும் ஏறக்குறைய 99% வேலைகள் மனித உழைப்பால் தான் செய்யப்பட்டது. நாங்கள் இப்போடைய பலர் கற்பனை பண்ணுகிறார்கள், எப்படி இந்த பெரிய பெரிய கல்லுகளை எல்லாம் சரியாகவே பொருந்தும்படியாக உருவமைத்து அதை வெட்டி என்ன மாதிரி கொண்டு வந்து கத்தியால் வெட்ட மாதிரி இருக்கு, எப்படி இது செய்தார்கள், யார் செய்தார்கள் எல்லாம் பல கணக்கு கேள்விகளை நாங்கள் கேட்டு குழம்பிக் கொண்டிருக்கின்றோம். இது தெளிவாகவே கூறியிருக்கிறார்கள். அனைத்துமே மனித உழைப்பாலே தான் செய்து முடிக்கப்பட்டது, ஒரு சிறு வேலையை தவிர. என வேலைகள், அந்த ஒரு சிறு வேலை என்பது குறிப்பிட்டு நாங்கள் கூற முடியாத சின்ன சின்ன விஷயங்கள் தான் வேறு யுக்தி மூலம் சக்திகள் மூலம் செய்திருக்கிறார்கள். அனைத்து வேலைகளும் மனித உழைப்பாலே செய்யப்பட்டது என்பதை மிக மிக தெளிவாகவே எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள் அந்த வெளியுலக அறிஞர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு சில குறிப்பிட்ட வேலைகள், இந்த டெலிகினிக்கன் சொல்கின்ற மனப்பலத்தினாலே பொருட்களை, பாரிய பொருட்களை நகர்த்துகின்ற அந்த தொழில்நுட்பம் அங்கே பாவிக்கப்பட்டது. ஆனால் ஒரு சிறு வேலைகளுக்கு தான் செய்யப்பட்டது. என்ன காரணம் என்றால்,
அப்போது இங்கே பூமியிலே வாழ்ந்த அந்த ஓரியன் அந்த லியோ கிரகத்தைச் சேர்ந்த மனிதர்களுக்கு இந்த டெலிகினிக் என்ற அந்த உத்தி அந்த அந்த தொழில்நுட்பம் பூரணமாக அறியப்பட்டிருக்கவில்லை. அவ்வாறு அறிந்தவர்கள் அப்படி இருக்கவில்லை. ஒரு சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடிய அளவுதான் அறிந்திருந்தார்கள். அந்த வேலைகளை மட்டும், ஒரு சிறு வேலைகளை மட்டும் அந்த மனப்பலத்தினாலே நகர்த்தி செய்திருக்கிறார்கள். இனி அனைத்துமே இந்த பெரிய பெரிய கற்களை எல்லாம் குவாரியிலே இருந்து வெட்டி கூறிய ஆயுதங்களாலே வெட்டி அங்கே இருந்து இந்த பிரமிட் கட்டுற இடத்துக்கு இழுத்து வந்து அதை பொருத்தியது அனைத்துமே மனிதர்கள் மனித உழைப்பினாலே செய்யப்பட்டது. அந்த மனிதர்கள் வெளியுலவாயைச் சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் பூமியைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் யார் யார் என்பதை நாங்கள் காணலாம். வெளியுலகவாசிகள் என்பது இந்த பிரமிட்டை வடிவமைத்தவர்களும் அதை கட்டுவது என்பதை செய்தவர்களை தவிர மனித உழைப்பு அவர்களால் செய்யப்படவில்லை. மனித உழைப்பு முழுதும் பூமியிலே உள்ள மனிதர்களாலே தான் வழங்கப்பட்டது. இந்த மிக பாரிய இந்த கற்கள் எல்லாம் கற்குவாரியிலே இருந்து கூறிய ஆயுதங்களாலே வெட்டி ஒழுங்காக வெட்டி அங்கே இருந்து அனைத்து கற்களையும் ஒன்றொன்றாக இங்கே இழுத்து வந்து அதை பொருத்தினார்கள். இந்த வேலையிலே ஈடுபட்டிருந்தவர்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். அனைத்து வேலை குறிப்புகளையும் சேர்ந்தவர்கள் 2 லட்சம் பேர் இந்த வேலையிலே ஈடுபட்டிருந்தார்கள். பல 10 ஆண்டுகள் இந்த வேலைகள் முடிப்பதற்கு தேவைப்பட்டிருந்தது. இது அனைத்துமே பூமியில் உள்ள மனிதர்களாலே தான் செய்யப்பட்டது. அவர்கள் யார் யார் என்று நாங்கள் காண்போமானால், அந்த வேலை ஆட்களில் பெரும்பகுதியானோர் அந்த எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள், அந்த ஃப்ரீ சிட்டிசன் சொல்வார்கள். அந்த நாட்டில் வாழ்பவர்கள் எகிப்தியர்கள், சிற்பிகள், அந்த கல்லிலே பொழிகிற வேலைகள் செய்யக்கூடிய சிற்பிகள். அது மட்டுமல்ல, அந்த நாட்டைச் சேர்ந்த அடிமைகள், அத்தோடு வெளிநாடுகளிலும் இருந்து பெறப்பட்ட அடிமைகள் செய்துதான் இந்த 2 லட்சம் பேர் இந்த வேலையை செய்தவர்கள். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், கிழக்காசிய நாடுகளிலே இருந்து மேற்காசிய நாடுகளில் இருந்து அங்கே வேலைக்கு போகிறார்கள். அந்த பழக்கம் தொடர்ந்து இருக்கின்றது. அங்கே அந்த கூலி வேலை செய்ய போகிறதுக்கு அவர்கள் அடிமைகள் என்று அப்பொழுது கூறுகின்றார்கள். இப்பொழுதும் அப்படித்தான் நான் வேலையாட்கள் என்று கூறுகின்றோம். வேலையங்க அடிமை வேலை தான் செய்ய போகின்றோம். அவர்கள் வெளி உலகத்திலே இருந்து, அதாவது வெளிநாடுகளில் இருந்து அங்கே வேலைக்காக அழைக்கப்பட்ட அடிமைகளும் செய்துதான் அந்த வேலைகளை செய்தார்கள். இந்த வேலையாட்களை உணவு போன்ற விடயங்களை கவனிப்பதற்காக இந்த பிரமிட்டுக்கு அண்மையிலே ஒரு பெரிய சிட்டி, ஒரு நகரத்தையும் கட்டியிருந்தார்கள். அந்த ஃபுட் சிட்டி என்று அழைப்பார்கள். இந்த 2 லட்சம் பேருக்கும் உணவு போன்ற பொருட்களை வழங்குவதற்காக அந்த நகரம் இருந்தது. அதில் இருந்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் அவங்களுக்கு கிடைத்தது, இந்த வெளி இடத்திலே இருந்து வந்த மனிதர்களுக்கு. வேலையாட்களுக்கு வேலையை கண்ட அந்த வசதிகளோடு, அதாவது ஃபுட் சிட்டி, உறங்குகின்ற இடங்கள், அவர்கள் வாழக்கூடிய வழியிலே இருந்து வந்த வேலையாட்கள் வாழக்கூடிய தங்கி இருக்கக்கூடியதுக்கான இடங்களும், அதாவது வசிப்பிடங்களும், அவர்களுக்கு உணவு பொருட்களை பெறுவதற்கான உணவு சிட்டியும் மாத்திரமல்ல, வேலையின் போது அங்கே இறந்த வேலையாட்களை அடக்கம் செய்வதற்காக ஒரு அடக்கசாலையும் அவர்கள் அங்கே கட்டியிருந்தார்கள். இத்தோடு இந்த பாகம் 1 நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். பாகம் 2, நாங்கள் முன்னர் கண்டது போல இந்த பிரமிட்டுக்குள்ளே சென்ற ஆய்வாளர்களும் திருடர்களும் கூட இறந்தார்கள். அவர்கள் ஏன் இறந்தார்கள் என்ற விடயம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அது மர்மமான முறையிலே தான் அந்த மனிதர்கள் அங்கே இறந்தார்கள். அது என்ன நடந்தது என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக பார்க்க போகின்றோம். அதாவது அந்த பெரோ அங்கே புதைக்கப்பட்ட அரசர்கள், பேரரசர்கள், இந்த பிரிஸ்ட் போன்றவர்களுடைய சாபமா அல்லது வேறு எதுவும் அங்கே இருந்ததா போன்ற எல்லாம் இங்கே தெரிவிக்கிறார்கள். எங்களுடைய அறிஞர்கள், அதை ஆய்வு செய்தவர்கள் எல்லாம்.
ஆனால் அங்கே ஒரு ஏற்பாடு செய்திருந்தது. அதாவது இந்த உடலோடு புதைக்கப்பட்டிருக்கின்ற திரவியங்களை திருட வருகின்ற திருடர்களிடமிருந்து அதை பாதுகாப்பதற்காக அது புதைக்கப்படும் பொழுது ஒரு ஏற்பாடு அங்கே செய்திருந்தது. அது என்ன, அது எவ்வாறு செய்தார்கள், அது எப்படி பல ஆயிரம் வருடங்களுக்கு முதல் மனிதர்களை பாதிக்கும் போன்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் அடுத்த பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம். அதுவரையும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் கேட்டுக்கொள்வது, தயவுசெய்து இந்த காணொளிகளை நீங்கள் மட்டும் பார்த்துட்டு விடாமல் இதை மாணவர்களுக்கு, நீங்கள் அறிந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இதை அனுப்பிவிடுங்கள். இது மிகவும் முக்கியமானது. எங்களிடம் இந்த பரிமாறிக்கொள்வது, ஒரு விடயங்களை பரிமாறிக்கொள்வது என்பது ஜீரோவாக தான் இருக்கின்றது. நாங்கள் பார்த்துட்டு பேசாம விட்டு போயிடுறோம், மற்றவர்கள் சொல்லுவதே இல்லை. கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். நாகரிகத்தின் ஒரு பண்பு அதுதான். பல பேர் சேர்ந்து சிந்திக்கின்ற பொழுதுதான் பல விடயங்களுக்கு நாங்கள் நல்ல முடிவுகளை காண்கின்றோம். அதுபோன்று பலரோடு இந்த விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும். பகிர்ந்து கொள்வது என்பது நீங்கள் கொண்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் பார்க்கின்ற அந்த கை தொலைபேதியிலே அந்த விடயங்கள் இருக்கின்றது. அதிலே நீங்கள் பார்க்கின்ற உலகிலே ஷேர் என்ற ஒரு பட்டன் இருக்கின்றது. ஒரு அம்புக்குறியோடு அதை நீங்கள் நசித்தால் அதை நீங்கள் எப்படி ஷேர் பண்ண போறீங்கள் என்று காட்டும். அது உங்களோட டெலிஃபோன்லேயே அது இருக்கின்றது. அதை நீங்கள் வாட்ஸ்அப்பை பாவிக்கிறதுனா நீங்கள் வாட்ஸ்அப்பை நினைத்து விட்டீங்கன்னா அதில் உங்களோட நண்பர்கள் யார் யாரோட நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிறோம் அவர்கள் பெயரெல்லாம் வரும். அவர்களை நீங்கள் அனுப்பலாம். அதிலே நான் நினைக்கிறேன் ஒரு தரத்தில் ஒரே தரத்திலே 5 பேருக்கு மட்டும்தான் அனுப்ப முடியும். 5 பேராக நீங்கள் உங்கள் விரும்பினவர்களுக்கு அனுப்பலாம். அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு உதவாவிட்டாலும் கூட தயவுசெய்து இதை செய்யுங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். நான் மீண்டும் இப்போ 2.5 வருஷமாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். யாரும் அப்படி செய்ததாக நான் அறியவில்லை. அந்த திறமை எங்கள்கிட்ட இருக்கிறதாக தெரியவில்லை. நாங்கள் எல்லா விடயத்திலும் பின்னுக்குத்தான் நிற்கிறோம். எங்களோட மனங்கள் இறுகின கற்கள் மாதிரித்தான் இருக்கின்றது. மனதால் கூட ஒருவருக்கு நாங்கள் உதவ மாட்டோம். அது பெரிய சாவக்கேடு மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். செய்யக்கூடாது, அது பெரிய இது என்ன, இது நாங்கள் மனிதர் அல்லவா? அப்போ மனிதராக கொஞ்சம் நடக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்வோமே. தயவுசெய்து இந்த நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு 10 பேருக்கு 15 பேருக்கு அனுப்பி விடுங்கள். எப்படியாவது நம்ம தமிழாக்க மக்களுக்கு போய் சேர்ந்து விடும். அப்படிங்க செய்ய தோங்கினார் யாராவது செய்ய வேண்டும். தயவு செய்து செய்யுங்கள். உங்களுக்கு இதால் எந்தவித துன்பமும் இல்லை, அழிவும் இல்லை, நட்டவும் இல்லை. யாராவது நன்மை அடைவார்கள். இது உண்மைகள், அறிவு சார்ந்தவை. இது வெறும் கற்பனை இல்லை, கதையும் இல்லை. ஆகவே நீங்கள் செய்யப்போகிற அந்த செயலுக்காக நான் முன்னரே நன்றி கூறுகின்றேன். தோடு இதுவரையும் பொறுமையாக இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி கூறி இந்த முதலாவது பாகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.